She crossed all the arches. கோபுரங்களுக்கு கீழே போறாங்க, அந்த சாலைகள் வழியாக போறாங்க. ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது, அந்த வீட்டு வழியாக கொண்டு போறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிருப்பாங்களா? எவ்வளவு கேள்விகள் இதயத்தில் இருந்திருக்கும், எவ்வளவு கண்ணீர் இதயத்தில் இருந்திருக்கும், எவ்வளவு ஆக்னி இருந்திருக்கும், எவ்வளவு பதட்டம் இருந்திருக்கும், நாளை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இவ்வளவு கிளேசத்தோடு கூட இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியும் போது பாருங்க, அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி அதை விட கிளேசத்தோடு கூட, அதை விட பதட்டத்தோடு கூட, அதை விட இருதயத்தின் அன்பு அதிகமான ஒரு ரெண்டு கண்ணு, என் இயேசுவின் கண்ணு, அந்த மேய்ப்பரின் கண்ணு, அது பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை கேள்விகளோடு கூட நீங்க இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், வேதனையோடு கூட நீங்க வாழ்கிற சூழ்நிலை இருக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உங்கள் இருதயத்திற்குள்ளாக பூட்டி பூட்டி புடுங்கி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். மெல்லவும் முடியாம, துப்பவும் முடியாம, உங்கள் வாய்க்குள்ளாகவும் இருதயத்திற்குள்ளாகவும் அசை போட்டு கொண்டிருக்கிற பல வாழ்க்கையின் பாதைகளில் என்ன செய்வது அறியாது திகைத்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், மேய்ப்பரின் கண்கள் உங்களை பின்தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. There are these eyes of the shepherd which longs to see you, which searches for you, which finds you wherever you are. You may be in the bottomless pit, you may under the sea, you may just crawling deep and deep and deep inside. எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் ஒரு ரெண்டு கண்ணு உங்களுக்கு பின்னதாக வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா.